Hello friends, welcome to Ronnie Tailors. நீங்கள் ஸ்டிச்சிடு ப்ளவுஸில் டிசைன் பண்ண அப்புறம் அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். பால் செயின் ஸ்டோன், ரெட் கலர் திலகம் சிப் ஸ்டோன், ரெட் கலர் ஸ்டோன், க்ரீன் கலர் 2M பீட்ஸ், க்ரீன் கலர் சில்க் த்ரெட். ஃபர்ஸ்ட் லைன் வந்து பால் செயின் போட்டிருக்கேன். செகண்ட் லைன் வந்து செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்கில் போட்டு. திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே ஒரு ஸ்டோன் போட்டுக்கலாம். இல்லை ஃபேப்ரிக்கில் போட்டு கோல்டு கலர் ஸ்டோன் போடுறேன், திலகம் ஷேப் ஸ்டோன். இதில் சக்கரி போட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். சக்கரிக்கு மேலே க்ரீன் கலர் ஸ்டோன் போட்டுக்கலாம். இந்த ஸ்டோனை சுற்றிலாம் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதை சுற்றிலும் 2M பீட்ஸ் போட்டுக்கலாம். 2M பீட்ஸ் எடுத்துகிட்டு ஃபேப்ரிக்கில் போட்டு நம்ம போட்டுக்கலாம். பீட்ஸ் எடுத்தோம் இல்லையா, அது பக்கத்தில் திரும்ப நீடில் உள்ள போட்டுக்கலாம். இப்போ திலகம் ஷேப் போட்டிருக்கோம் இல்லையா, இதை சுற்றிலும் நம்ம 2M பீட்ஸ் போட்டுக்கலாம். திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டிருக்கோம் இல்லையா, இதை சுற்றிலும் நம்ம சக்கரி வச்சுக்கலாம். இப்போ இந்த பீட்ஸை சுற்றிலும் நம்ம வந்து 3M பீட்ஸ் போட்டுக்கலாம். 3M பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். இது வந்து 2M பீட்ஸ் போட்டிருக்கோம். 3M பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று. நீடில் நம்பர் வந்து 10 எடுத்திருக்கேன். இந்த பீட்ஸ் ஒட்டிலும் எடுத்திருக்கோம். நம்ம சுகர் பீட்ஸ் ஒட்டிலும் நீடில் உள்ள போட்டுக்கலாம். இப்போ பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதில் சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். 2M பீட்ஸு, அப்புறம் பால் செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதிலே நம்ம போட்டுக்கலாம். நம்ம அந்த பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதில் லீஃப் போட்டுக்கலாம். லீஃப்க்கு நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே திலகம் ஷேப் ஸ்டோன் வச்சு கூட நீங்கள் லீஃப் போட்டுக்கலாம். இதில் லீஃப் போட்டிருக்கோம் இல்லையா, இதிலேருந்து நம்ம கொண்டு வந்துடலாம். இந்த கொடி போட்டிருக்க இல்லையா, கொடியில் வந்து பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து லீஃப் போட்டுக்கலாம். அதுக்கு நான் 2+2 4 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். த்ரெட்டை வந்து விரல்ட்டு பிடிச்சிட்டே போடுங்க, அப்போ உங்களுக்கு சிக்காகாமல் இருக்கும். இந்த சக்கரியில் வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டு க்ரீன் கலர் ஸ்டோன் போட்டுக்கலாம்.
ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட்டை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி ஒரே ஒரு த்ரெட்டில் மட்டும் நான் நாட் போட்டு வச்சுருக்கேன். சிங்கிள் த்ரெட்டில் நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். அந்த பீட்ஸை ஒட்டிலாம். பீட்ஸை ஒட்டிலையுமே வர்றது மாதிரி போடணும். இந்த லீஃபில் வந்து ஒரு கொடி மாதிரி போட்டுக்கலாம். செயின் இருக்குல்லையா, செயின் உள்ள நீடில் உள்ளே விட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் ஒரு 2M பீட்ஸ் போட்டுட்டு திரும்பவும் செயின்குள்ளே நீடில் உள்ள விட்டு இந்த மாதிரி எடுக்கணும். போட்டுட்டு இப்போ நீடில் வந்து உள்பக்கம் போட்டுடலாம். திரும்பவும் நம்ம இதிலேருந்து நீடில் எடுத்து இது வரைக்கும் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ அங்கங்கே கேப் இருக்கிற இடத்துல ஒரு சக்கரி வச்சு ஒரு ஸ்டோன் போட்டுக்கலாம். சக்கரி வந்து நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்டிச்சு கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு ஸ்டிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இது சக்கரியில் வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். ரெட் கலர் ஸ்டோன் போடுறேன். சக்கரி போட்டிருக்கோம் இல்லையா, இதை சுற்றிலும் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். 9 பீட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு வந்து அவுட்லைன் வந்து ஃபஸ்ட் ஒரு லைன் பால் செயின் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் செயின் ஸ்டோன் போட்டு அப்புறம் திரும்ப 2 லைன் போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ வந்து 3M பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். இந்த பீட்ஸை ஒட்டிலும் எடுக்கணும். பாருங்கள், ஸ்டிச்சுடு ப்ளவுஸில் ரொம்ப கிராண்டான ஒர்க்கு. எந்த இடத்துலலாம் கேப் இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் போட்டு பீட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லும் நீட்டாக ஆயிரும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, கிராண்ட் லுக்லேயும் கிடச்சிருக்கு. பாருங்கள், ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. ஸ்லீவ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.